வணக்கம்மா. வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. பரிணாம சித்தாந்தத்தை புரிந்து கொள்ளலைன்னா சாபக்கேடு வரும். பரிணாம சித்தாந்தத்தை உள்ளபடி புரிந்து கொள்ள இந்த இயற்கை உணவை பற்றி பேசுறவங்க பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம் இதெல்லாம் சொல்றாங்களே, இவங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன தெரியலன்னா பரிணாம சித்தாந்தம் தெரியல. பரிணாம சித்தாந்தம் தெரியாதனால மரணம் உறுதியானதுன்னு எழுதிட்டு போயிட்டாங்க. என்னது? மனம் உறுதியானது. ஏன் வள்ளலார் மட்டும் எதுக்குறாரு? ம். எல்லா சாமியாரும் எல்லாரும் யாருக்குமே பரிணாம அறிவியல் தெரியலன்னு தெரிஞ்சு போச்சு. பரிணாம அறிவியல் தெரிந்தவர் பரிந்தாம மரணத்தை ஏற்றுக்கொள்ளாம சித்தர்களால் மரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வழியில தான் வள்ளலார் வர்றார். அவர் ஏன் மரணத்தை அவர் ஏற்றுக்கல? மரணமே இல்லைன்னு எழுதுறாரு இல்ல அவரு. அப்ப இதுல விவேகானந்தர் விதி விலக்கல்ல, அவரும் பரிணாம சித்தாந்தம் அது தெரியல. விவேகானந்தரும் பரிணாம சித்தாந்தம் தெரியல. விவேகானந்தருக்கு என்ன தெரியல? பரிணாம சித்தாந்தம் தெரியலங்கய்யா. தெரியாதனாலதான் அவர் மரணத்தை ஒத்துக்கிறாரு. கடைசியில அவர் கடைசியில சளி நோய் இறந்து போனார். என்ன நோய்? சளி நோய். ஏன் சளி நோய் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு சளி நோய், நெஞ்சக சளி நோய். உப்புதானங்கய்யா நிறைய போட்டுருக்கனால இல்லைங்களா? சாதாரண உணவு மீனும் திங்கிறதா அது வேலை. மீனும் சாதாரண உணவு திங்கிறது தானே. அவரு மேற்கு வங்காளத்துக்காரர் தானே. அப்ப பரிணாம சித்தாந்தம் அவருக்கு தெரியல. பரிணாம சித்தாந்தம் தெரியாதனால அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாதுங்க. பரிணாம சித்தாந்தத்தை பத்தி ஒருத்தர் பேசுறாரு, அதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாது. மிருகம் தான் மனிதனா மாறி இருக்குன்னு இவருக்கு தெரியல. மிருகம் தான் எங்கிருந்து மனிதன் எங்கிருந்து வந்தான்? மனிதன் எங்கிருந்து வந்தா? முதல்ல பரிணாம சித்தாந்தம் படித்தான் வர்றான். ஒற்றை செல் தாவரத்துல இருந்து படிப்படியா ஏறி வரான். இதே இவருக்கு தெரியாம போச்சு. யாருக்கு தெரியாம போச்சு? விவேகானந்தர். ஆனால் விவேகானந்தருக்கு தெரியல. அதனாலதான் ஒரு பரிணாம சித்தாந்தத்தை ஏத்துக்கல. அது அப்படி எழுதுறாரு அவரு. பரிணாம சித்தாந்தத்தை படி பார்க்கும் பொழுது நான் எடுத்து காலை படிச்சுட்டே இருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா எல்லா விவரம் இருக்கு. அவர் பரிணாம சித்தாந்த முரண்படுகிறார். அதனால ஒரு அறிவாளிகிட்ட எல்லாம் இருக்கணும்னு அவசியம், ஒரு அறிவாளிகிட்ட எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்கிற ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால எப்பொருள் யார் அதனால இவங்க தமிழ் படிக்காதவங்க, தமிழ் சித்தர்கள் தெரியாதவங்க. தமிழ் சித்தாந்தம் தெரியாதவங்க, தமிழ் சித்திர இலக்கியம் படிக்காதவங்க, சித்தர்கள் புற அத்தனையும் பரிணாம அறிவியல்வாதிகள். வயிற்றுல சுரக்கிற ஜீரநீரை நிறுத்தி பழகுன்னு சொல்றது திருவள்ளுவர். இது அவருக்கு தெரியாது. அவருக்கு மேற்கு வங்காள மொழி தான் தெரியும். மேற்கு வங்காள மொழி தெரியும். அப்புறம் அவர் சமஸ்கிருதம் விரும்பி படிச்சாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆங்கில மொழி தெரியும். இந்த 3 மொழி தான் தெரியும், அவ்வளவுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இங்கே நம்ம பாரதியாருக்கு 7-8 மொழி தெரியும். சரியா? அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது அதுக்காக நம்ம எல்லாரையும் குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே உள்ளபடி இயற்கை ஒழுங்கு இயற்கை தான் மனிதனை வளர்த்துட்டு மேல வருது. அதான் விஷயம். அந்த ஒற்றை புள்ளியிலிருந்து மனிதன் தொடங்குகிறான். அதனாலதான் ஆதி பாகவன் என்று சொல்றார் திருவள்ளுவர். இந்த ஒற்றை புள்ளி தான் மனிதனா மாறி இருக்குது. ஒற்றை புள்ளிங்கிறது அடர்த்தி இருக்குல்ல, ஹையஸ்ட் டென்சிட்டி. ஒற்றை புள்ளிங்கிறது என்ன? திருலோகச்சந்தர். கேக்குதுங்கய்யா. நீங்க பயணத்துல இருக்கிறீங்களா? இல்லைங்கய்யா, உட்காந்துட்டேன், தனியா உட்காந்துட்டேன். அதாவது இந்த ஒற்றை புள்ளி தான் ஒற்றை புள்ளி ஹையஸ்ட் டென்சிட்டி. அது பேர் இருக்கல ஹையஸ்ட் டென்சிட்டி. இந்த ஒற்றை புள்ளி தான் ஹையஸ்ட் டென்சிட்டி. அதுதான் ஆதி இயற்கைன்னு பேரு. ஆதி இயற்கை தான் ஒற்றை புள்ளி, சிங்குலாரிட்டி. அது ஹையஸ்ட் டென்சிட்டி. அந்த ஹையஸ்ட் டென்சிட்டி தான் அந்த ஒற்றை புள்ளி. அந்த ஒற்றை புள்ளியோட நீல அகலம் இதெல்லாம் ஒற்றை புள்ளியில நினைச்சு அதுக்கு எதுவுமே கிடையாது.
இந்த சிங்கிள் டைமென்ஷன் அதுலேருந்து தான் எல்லாமே 15 16 17 மல்டி டைமென்ஷனாக மாறுது. அதுதான் அத்தனை எடை உள்ளது. அதுலேருந்து தான் மனிதன் கிளம்பி வந்திருக்கான். அப்படின்னா இந்த மனிதன் ஒரு சின்ன இப்போ இந்த மனிதன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் இப்போ பசிதாகத்தை முறையாக நிறுத்த கட்டணம் கட்டு இவ்வளோ பேச்சா நம்ம பேசுகிறோம். பசிதாகத்தை முறையாக நிறுத்த தெரியல. நிறைய பேத்துக்கு இவர் பசித்தாகத்தை முறையாக நிறுத்த கற்றுக்கிட்டாரு. யாரு? வள்ளலார் வந்து பசித்தாகத்தை முறையாக கட்டுப்படுத்த தெரிஞ்சிட்டாரு. அது வழிமுறை எளிமையா இல்லையே தவிர ஒரு பசித்தாகத்தை நிறைய கட்டுங்காட்டி தான் அவர் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கடைசியில் ஒரு குடிலுக்குள் போனார். அதுக்கு ஆதாரம்லாம் இருக்கு. குடிலுக்குள் போனார், உள்ளே போனார், அவ்வளோதான். அப்புறம் வெளியே வரவே இல்லை. அதை பற்றி இப்போ நிறைய அவரை பற்றி விமர்சனம் இன்னும் போயிட்டு இருக்குது. அவரை பற்றி நிறைய பேர் கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, கூட தாக்கு பிடிக்க முடியல. வள்ளலாரை பற்றி எதோ பேசிட்டு இருக்கிறாங்க, பார்க்கல இல்லையா? கண்டதெல்லாம் ஓடிட்டு இருக்குது. அதெல்லாம் ஓரமா அதெல்லாம் நீ பார்க்கவே கூடாது. பார்த்தேன், கண்டபடி பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். எதோ அப்போ அந்த பள்ளிக்கூடம் போறவன், அவன் பிஹெச்டி பண்றவன், பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறவன், அப்புறம் இந்த பிஹெச்டி பண்றவன், ப்ரொஃபஸரு, லொட்டு லொசுகு, அவன் பகுத்தறிவாளர், என்னென்ன இளவெல்லாம் எல்லாரும் பெரிய புடுகைகளாட்ட வள்ளலாரை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. சித்திரைகளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தெரியும்? ஆகாரத்தை ஒருவேளை இன்பான் யோகி, அதுக்கே இந்த மூடிட்டு இது முன்னெல்லாம் வரமாட்டானுங்க. இந்த நிறைய முண்டங்கள், இந்த தமிழ் படிச்சு பிஹெச்டி முண்டங்கள் ஒண்ணு கூட இந்த ஆகாரத்தை பத்தி பேசுறது இல்லை. ஒருவேளை இன்பான் யோகி, ஏன்னா உன்னுடைய அறிவு என்ன, உன் பகுத்தறிவு என்ன? ஊனை சுருக்கி உள்ளலிகான்னு சொன்னா அதை ஆராய்ச்சி பண்ணல. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த தமிழ் பேசுறவன், தமிழ் முண்டங்கள், இதெல்லாம் நானும் தமிழ் முண்டன் தான், நானும் கேள்வி கேட்கறவன் தான். இந்த ஒருவேளை இன்பான் யோகினா யாரா? அதை கிடையாது. ஊனை சுருக்கி உள்ளலிகான்னு வேலையெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. திருவள்ளுவர் வந்து புலனை அடக்குன்னு சொல்றாரு, அது வேலை இல்லையா? திருவள்ளுவர் மட்டும் கையில் வச்சுக்கிறீங்களா? அவர் சொல்றதெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டாமா? உனக்கு என்ன வசதி அதெல்லாம் பேசிக்கிறது. ஆரோக்கியத்தை பத்தி அவர் திருவள்ளுவர் சொல்லவே இல்லையா? மருந்துன்னு ஒரு தலைப்பு சொல்லியிருக்கிற, அதை பத்தி யார்? இதெல்லாம் வருது நமக்கு. அதனால இதுல வந்து யாரும் விதிவிலக்கல்ல. அதனால வந்து இந்த புத்தகத்துல அவரை பத்தி எல்லா விளக்கமும் இருக்கு. விவேகானந்தர் என்னென்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னென்ன நோய் இருந்திருக்கு, அவர் எப்படி பார்த்திருக்காரு. பவகாரி பாபான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரை போய் சந்திச்சிருக்காரு. அவர் காற்றை புசிக்கிற மனிதர், மக்களால் பட்டம் பெற்றவர், காற்றை புசிக்கிற மனிதர்னு பட்டம் பெற்றவர். அவர் கங்கை கரையத்துல ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருக்காரு. அவர் தேவைப்பட்ட அந்த குகை மாதிரி ஒரு வெட்டி வச்சிருக்காரு. அதுல இருந்து மேல வருவாரு, திடீர்னு ஒரு 10 நாள். அது பசிதாகத்தை கட்டுப்படுத்துறது தான். ஆனா அவர் யாருக்கும் சொல்லித்தரல. அவர் யாருக்கும் சொல்லித்தர முடியாது. ஏன்னா பரிணாம அறிவியல் தெரியாம யாருக்கு எது சொல்லித்தர முடியும்? கட்ட தெய்வ அருள்னு போயிடுவீங்க. அங்கதான் வந்துருச்சு எல்லாமே. அதனாலதான் நாம் இதை இந்த கையில புத்தகம் வச்சிருக்கு. இதை படிச்சு பார்க்கும்போது நிறைய விஷயம் நமக்கு தெரியுது. இல்ல இந்த பரிணாம சித்தாந்தம் வந்து இவரால் புரிந்து கொள்ள முடியல. இங்க நாம பரிணாம சித்தாந்த அடிப்படைப்பட்டது. அப்ப பாடமே பரிணாம சித்தாந்த அடிப்படை கொண்டது. பசிதாகத்தை கட்டுப்படுத்துதுன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? பசிதாகத்தை பரிணாம கட்டுப்படுத்த சித்தாந்தம் புரியாமல் நம்மளுடைய பசிதாகத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை வராது யாருக்கும். ஏன் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கேள்விதான் வருமே தவிர, மிஞ்சி போனா இல்லாட்டி பசிதாகம் ஏன் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கேள்விதான் மிச்சமாகும். சரி, இவர் ஏன் போய் அவர் பசிதாகத்தை கட்டுப்படுத்திருக்கிறப்ப ஒரு ஆளை போய் பார்க்கணும்? இவர் தான் சாப்பாட்டு ராமன் ஆச்சு. யாரு? விவேகானந்தர் சாப்பாட்டு ராமன் தான். சாப்பாட்டு ராமன் போய் சாப்பிடாத ராமனை போய் ஏன் சந்திக்கிறீங்க? இவர் விவேகானந்தர் சாப்பாட்டு ராமன். அதனால சளி நோய் வந்துடுச்சு, நம்ம எல்லாமே ஆராய்ச்சி பண்ண கேள்விக்குறியாக வேண்டியது இருக்குது. இவரு சாப்பாட்டு ராமன். நமக்கு தேவை. அவரு போய் ஏன் சாப்பாடு இல்லை? 223 பக்கத்துல எழுதியிருக்காரு. நான் படிச்சு பார்த்தேன். 223 பக்கத்துல அவரு சாப்பாட்டு ராமன் சொல்லிட முடியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு அந்த தியானத்தின் உச்சத்துல போயிருக்காரு இல்லையா? கண்டிப்பா வந்து நான் சொல்றேங்க சாப்பாட்டு ராமன் சொன்னேன். அப்படின்னு சாப்பாட்டு ராமன் ஏன் சாப்பாடு இல்லாத ராமனை போய் பார்க்க போறேன்? எனக்கு ராமாயணத்துல உதாரணம் இருக்குது. ராமாயணத்துல சாப்பாட்டு ராமனை இருக்க முடியாது, நீ யோக ராமன் மட்டும் சாப்பாட்டு நிறுத்துறான்னு சொல்றாரு. அப்பதான் வந்து நீ ஆரோக்கியம் கிடைக்கும்டா, அப்பதான் கிடைக்கும். அதே மாதிரி இவர் சாப்பாட்டு ராமன் இருந்திருக்காரு. நீ என்ன வேணாலும் இருந்துட்டு போ, நீ பெரிய அறிவாளியாரி, நீ கடவுளாவே இருந்துட்டு போ, எதுக்கட சாப்பிடுன்னு கேட்ட பதில் சொல்லணுமே இல்லையா? சாப்பாட்டு ராமன் தான். ஏன் அப்புறம் பாவகரி பாவா என்னது எதுக்கு போய் பார்க்கணும்? பவகரி பாகாவை போய் எதற்காக நீ பார்க்க வேண்டும்? இதெல்லாம் நீங்க ஆதாரம் இருக்கு, புரியுதா? அப்ப நீ சாப்பாடு திங்க ராமன் தான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீ யோகராமன் தியானம் யோகம் என்பது வேறு. தியானத்துக்கு அப்புறம் சமாதி நோக்கி போன பிறகு சமாதி நீங்க போகல, உயிர் தான் போச்சு கடைசியில. ஆக இங்கதான் விஷயம் இருக்கு. அப்ப உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ளும் சாபக்கேடுதான் இந்த மரணத்துக்கு காரணம். அதனாலதான் வள்ளலார் புரிஞ்சுக்கிட்டாரு. திருவள்ளுவர் பொழப்பில்லையாமே 269 பாடல் வந்து நம்ம யமனை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறாரு. யமன் எங்க இருந்து வருது? ஆகாரத்தில் தொடங்குது. யமனின் வடி மருந்து சாப்பிடறவங்க செத்துட்டாரு. அவரும் மருந்து சாப்பிட்டாரு, போய் சேர்ந்துட்டாரு. அவரும் மாத்திரை மருந்து சாப்பிட்டாரு. யாரு? விவேகானந்தர் மாத்திரை மருந்து சாப்பிட்டாரு. ஊசி போட்டிருக்காரு, மாத்திரை மருந்து எல்லாம் போட்டாச்சு. கடைசியில
சளி நோய், நெஞ்சக்கு நோய், சக்கரை நோய் எல்லாம் வந்துருச்சு. வந்து போட்டு எரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். மரணம் ரொம்ப கொடுமையா சித்திரவதை. ஆனா அவருக்கு வந்து சாப்பாடு எதுக்கு நம்ம ஆதாரம் கொட்டுறோம்னா, அவர் சாப்பாட்டு ராமனா இருந்து யோக ராமனை பார்க்க போறாரு. சாப்பாட்டு ராமன்ல இப்ப என்ன ராமன்? இவனா யோக ராமனா? தண்ணி காற்றை நீரையும் மருத்துவம், காற்று நீரை மருத்துவம் வந்து எங்க போயிருப்பாங்க நேரம்? எங்கேயோ போயிருப்பாங்க. எதுக்கு சொல்றோம்னா, இந்த ஆதாரம்லாம் படிக்கும் பொழுதுதான் எல்லாரும் அப்படித்தான், எல்லாம் சாப்பாட்டு ராமன் தான், எல்லாம் பிறக்கிறப்ப அசைவம் தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அசைவத்திலிருந்து வெளிவர தெரியல, அசைவத்திலிருந்து வெளிவர தெரியல. அதுக்கு நீர் உணவு முறை இருக்குதுன்னு ஒன்றும் தெரியல. நீர் நல்ல வேலை நீர் உணவு இருந்து கட்டியாச்சு. ஆகையினால உண்ணான் நோன்பை 70 எங்க நல்லமுத்து உங்களை படிக்க சொன்னேன். உண்ணான் நோன்பை எப்படி முடிப்பது? பக்கத்தை பிடிச்சிங்களா? உண்ணான் நோன்பை எப்படி முடிப்பது? இதை பத்தி பேசிட்டு இருந்தோமே இல்லையா? 4 மணிக்கு பேசணுமே ஐயா இல்லையா? ஆமாங்க 73ஆம் பக்கம் ஐயா புடிச்சிட்டங்கய்யா. அதை எடுத்து படிங்க, அப்படியே படிங்க. உண்ணா நோன்பை எப்படி முடிப்பது? ம். பக்கம் 150 51. உண்ணா நோன்பை முடிக்கும் போது சாப்பிடும் ஆகாரம் உண்ணா நோன்பை போலவே மிகவும் முக்கியமானது. அது நோயாளியின் நிலைமையையும் உண்ணாவிரதம் இருந்த காலம் எவ்வளவு நாட்கள் என்பதையும் பொறுத்தது. ம். மரணத்தில் முடிந்த கீழ்கண்ட 2 நோயாளிகள் சம்பந்தமான விவரங்களை தருகிறேன். ம். மேற்படி மரணம் நிகழ்ந்தது உபவாசத்தினால் அல்ல, ம். உபவாசம் தவறான உணவால் முடிக்கப்பட்டதால் நிகழ்ந்தது. ம். ஒரு முழு அசைவ உணவுக்காரர், சர்க்கரை வியாதியினால் துன்பப்பட்டவர், தன்னுடைய 1 வார உபவாசத்தை பேரிச்சம்பழம் சாப்பிட்டு ம். அதனால் ஏற்பட்ட எதிர் விளைவுகளால் மரணமடைந்தார். ம். ஒரு ஒரு 60 வயது மனிதர் 28 நாட்கள் நீண்ட காலம் உபவாசம் இருந்தார். ம். அவருடைய முதல் உணவு சைவ உணவான வேக வைத்த உருளைக்கிழங்குகள். ம். மேற்படி தவறான முதல் உணவின் தொந்தரவால் அவருடைய உடலை அறுத்து பரிசோதித்ததில் ம். அவருடைய உபவாசத்தால் சுருங்கிய குடலில் மேற்படி வேக வைத்த உருளைக்கிழங்குகள் ம். கடினமான சளியினால் சூழப்பட்டு இருந்ததால் குடலின் ஒரு பகுதி வெட்டி எடுக்கப்பட்டது. ம். மேற்படி அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் அந்த நபர் இறந்துவிட்டார். ம். முதலாவது சம்பவத்தில் அந்த அசைவ உணவுக்காரரின் வயிற்றில் பழைய கடுமையான விஷங்கள் வெளிவந்து ம். தங்கி இருந்து அது அடர்த்தியான பழச்சர்க்கரையான பேரிச்சம்பழங்களோடு சேர்ந்து கார்பானிக் அமில நுரைகளாக பொங்கியதாலும் ம். பிற பழைய விஷங்கள் சேர்ந்து கொண்டதாலும் ஏற்பட்ட ம். அதிர்ச்சியை தாங்க இயலாமல் மரணம் ஏற்பட்டது. ம். மேற்படி முதல் சம்பவத்தில் தக்க புத்திமதி கீழ்கண்டவாறு இருந்திருக்க வேண்டும். ம். முதலில் கிரேவிக்கு கொடுத்திருக்க வேண்டும். பிறகு ம். வேக வைத்த ஸ்டார்ச் இல்லாத காய்கறிகளும் ஒரு சிறிய பிரெட் டோஸ்டும் கொடுத்திருக்க வேண்டும். ம். உபவாசத்தை முடிக்கும் போது நீண்ட காலத்திற்கு பழங்களை உண்ணக்கூடாது. ம். நோயாளியை உபவாசத்திற்கு முன் நீண்ட நாளைய மாற்று உணவினால் சைவ காய்கறி உணவின் மூலம் முதலில் சுத்தம் செய்திருக்க வேண்டும். ம். மேற்படி இரண்டாவது சம்பவத்தில் நோயாளி அவருடைய வயதிற்கு அனுமதிக்கப்படக்கூடிய நாட்களை விட அதிக நாட்கள் தகுந்த முன்னேற்பாடுகள் இல்லாமல் உபவாசம் இருந்துவிட்டார். ம். மேற்படி இரண்டாவது நோயாளிக்கு அடிவயிற்றில் சூடான ஒத்தடம் கொடுத்த பிறகு ம். எனிமா கொடுத்து அவருடைய பெருங்குடலை சுத்தம் செய்திருக்க வேண்டும். ம். எனிமாவுடன் கடுமையான ஒரு மலமிளக்கியையும் உபயோகித்திருக்க வேண்டும். ம். அதன் பின் ஸ்டார்ச் இல்லாத பச்சை காய்கறிகள் கொடுத்திருக்கலாம். நீண்ட நாட்களுக்கு பழம் கொடுக்க கூடாது. ம். மேற்படி 2 சம்பவங்களிலிருந்தும் எப்படி தனிப்பட்ட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று புரிந்து கொண்டிருப்பீர்கள். ம். ஆகவே உபவாசத்தை முடிப்பது பற்றி பொதுவான அறிவுரைகள் கூறுவது என்பது இயலாத காரியம். ம். என் வாசகர்களுக்கு நான் எழுதும் குறிப்பு பின்வருமாறு. ம். நான் உங்களை ஒரு நாள் கூட முழு பட்டினி இருக்கச் சொல்வதில்லை. ம். உணவு பாதையில் அன்றன்றைக்கு படியும் விஷங்களை ஒவ்வொரு நாளும் வெளியே எடுத்து விடும்படி ஆகார நியமங்களை அமைக்கிறேன். ம். உடல் முழுவதும் சுத்தமான பின்பு அதை சரிபார்க்க மட்டுமே கடைசியில் நீண்ட உபவாசத்தை சிபாரிசு செய்கிறேன். ம். மேற்படி புத்தகத்தில் பக்கம் 18 19 டாக்டர் அர்னோல்ட் எக்ரெட் கிறிஸ்து பெருமானை பற்றி ஒரு பத்தி எழுதியிருக்கிறார். அவர் எழுதியுள்ளவைகளை சுருக்கமாக கீழே தருகிறேன். அது இருக்கட்டும். பாலஸ்தீனத்தில் போதுமாங்கய்யா? அப்புறம் பேசுவோம், அதை பத்தி பேசணும், நிறைய இருக்கு. இதுக்கே பதில் நிறைய, இதை பேசுறதுக்கே 1 வருஷம் ஆகும். இதை பேசி ஆமாங்க. ரொம்ப சாதாரணமா இப்ப ஒண்ணுமே கிடையாது, யாரு வேணா இதை சுத்தப்படுத்தலாம். அதாவது இப்ப நிறைய பேர் இயற்கை உணவு சாப்பிட்டு இது எங்க கேசவனை காண மாட்டேன் தெரியுது. சரி, அவர் காலையில் பேசுறது 73ஆம் பக்கத்துல இதுல இருக்குது. சரியா? எல்லாரும் சாப்பாடுறவன் தான், அது யாரா இருந்தாலும் 3 வேளை ஆகாரம் திங்கிறவா மரணத்தை போய் அடையவான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம ஆகாரத்தை விட்டாச்சு, நமக்கு மரணம்ங்கிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு.
அதாவது எது சாப்பிட பசை உணவு சாப்பிட்றதில்ல, அவ்வளவுதான். அப்புறம் பழங்களும் சாப்பிட்றதில்ல, தண்ணீரும் காய்கறி இல்லை. அப்போ மரணம்ங்கிறது உறுதியா இல்லை. மரணம்ங்கிறது உறுதியா இல்லைங்கய்யா. ம். எப்படி சொல்றீங்க? மரணம் உறுதியா இல்லைங்கிற, நம்ம சாப்பிட்றதே தண்ணீரும் கீரை தான், அப்புறம் எப்படி மரணம் வரும்? வேற சாப்பிட்டீங்கன்னா போட்டு தள்ளிடும், வேற சாப்பிட்டா போட்டு தள்ளிடும். கண்டிப்பா ஆமாங்கய்யா. இது எப்படி சாவு வரும்? இதுல சாவு வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க. இப்ப சாவு வருமா வராதா? சாதாரண அறிவு. ம். கண்ட திண்டு கூட சாவு நோக்கி போயிட்டு இருந்தா, இப்ப நீரும் காய்கறியும், அந்த காய்கறி கூட தள்ளி போட போறோம், அந்த காய்கறி கூட நீர் பயிற்சி பண்ணி அதை தள்ளி போட போறோம், மீண்டும் சுத்தப்படுத்துறோம். அப்ப அவ செய்து செய்து பழகி பழகி பழகிப்படி இந்த உடம்பு காற்றிலே வாழுகின்ற தகுதி பெற்று விடுகிறது. அதான் விஷயமே. காற்றிலே வாழ பழகி கொள்கிறது, அல்லது வர்றது காற்றிலே வாழ பழகி கொள்கிறது, காற்றிலே வாழ பழகி கொள்கிறது. இது பரிணாம சித்தாந்தம். இந்த பரிணாம சித்தாந்தத்துக்கு அப்புறம் தான் நாம வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். இந்த பரிணாம சித்தாந்தத்தையும் தெரியாதனாலதான் நிறைய பேர் இறந்துட்டானுங்க. பரிணாம சித்தாந்தம் புரியல, யாரா இருந்தாலும் குற்றவாளி தான், யாரா இருந்தாலும். அப்படித்தான் ஒரு மிகச்சிறந்த தமிழாசிரியர் வந்து இந்த பரிணாம சித்தாந்தம் தெரியாம அவர் வந்து தேங்காய் பழத்தை சாப்பிட்டுருக்காரு. கடைசியில டக்குன்னு நிறுத்துக்கின்ற போது அந்த தேங்காய் பழத்தையும் சுத்தம் செய்வதற்கு தண்ணீரும் வேக வைத்த காய்கறியும் சாப்பிட்டிருக்க வேண்டும். வேக வைத்த காய்கறிங்கிறது வந்து அது அது வந்து என்னன்னா, சீக்கிரம் வேக வைத்த காய்கறி வந்து வேகமாக கழிவுகளை வெளியேற்றுகிற ஒரு தொடப்பக்கட்டை, ஒரு சீவக்கட்டை. ஒரு பாத்திரத்துக்கு நாரை போட்டு விளக்குற மாதிரி, பாத்திரத்துல பக்கு பிடிச்சிருச்சு, அழுக்கு ஏறிடுச்சுன்னா அது ஒன்றும் மண்ணை போட்டு தேய்ப்பாங்க, அல்லது தேங்காய் நாறு மாதிரி நாரை வச்சு தேய்ப்பாங்க. ரெண்டை தவிர வெறிச்சு தேய்க்க முடியாது. ஒன்றும் மண்ணை போட்டு தேய்ப்பாங்க, அல்லது சாம்பலை போட்டு தேய்ப்பாங்க, அல்லது அழுக்கு எடுக்கிறது. இதைத்தான் பண்ணியாகணும். அழுக்கு எடுக்கிற பொருளை வைத்துத்தான் எடுக்கணும். அதுக்கு தான் நார்ச்சத்து. நம்ம நார்ச்சத்துக்கு உணவை எடுத்துக்கிறோம், அப்போ வந்து நமக்கு திருப்தி அடைஞ்சிது பாருங்க. நம்ம எப்படி அடிக்கிறோம் பாருங்க. நார்ச்சத்தை உணவை எடுத்துக்கிறோம், சில உப்புக்காரம் சேர்த்துட்டு பிரச்சனை சாப்பிட்டுக்கிற, அப்போ திருப்தி ஆகி போய் சாப்பிட்ட மாதிரி ஏமாத்துறது. பொரியல் சாப்பிட்டா பசி அடங்கிடுமே, காய்கறி சாப்பிட்டா பசி அடங்கிடுதுங்கய்யா. அப்புறம் பசி வரவணும் இல்லை, ஏன் அடங்குது? இனிமே அதை தின்னாதான் அடங்கு, இதை தின்ன திருப்தியும் வருது. ஏன்ப்பா திருப்தி வருது? தேவைப்பட்டு தண்ணி குடிச்சிக்கிறீங்க, அப்புறம் காய்கறி பொரியல், அது காய்கறி ஒரு கப்பு சாப்பிட்டா போதும், ஒரு கைப்பிடி சாப்பிட்டா போதும், முடிஞ்சு போச்சு. ஏன்னா மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கிறீங்க. இப்போ கரெக்டாக நம்ம அறிவியலாவே போய் இந்த உடம்பை சரி பண்றோம். மனதை அலைய விடுறதில்ல. அதான் சொல்றேன், மனம் வந்து இப்படித்தான் அனுபவிக்க பார்க்கும், அது சாவல் கொண்டே விட்டுரும். முதல் 2 மனநிலை வந்து சாவல் கொண்டே விட்டுரும். 3வது மனநிலை வந்து ஆரோக்கியத்தை பத்தி சிந்திக்கும். இப்ப ஆரோக்கியத்துக்காக தான் ஒன்று கூடி இருக்கா, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த தவறான அந்த தவறான முறையில் அந்த உணவு பழக்கத்தை நிறுத்தனங்காட்டி சாவு வந்துருச்சு. கேசவன் ஐயா, உங்களுக்கு பாடத்திட்டத்தை எடுத்து முடிச்சாச்சு, இன்னைக்கு தாமதம். கொஞ்சம் தாமதையா வெளியே வந்துட்டேன். உங்களுக்கான கேள்வி பதில் சொல்லியாச்சு இப்ப. அப்படிங்களாயா? சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்புறம். அது ஓடிட்டு இருக்கு, நீங்க பாத்துக்குங்க. சரிங்க. பதிவாயிட்டு இருக்கு. யூடியூப்லும் போட்டாச்சு. யூடியூப்ல வேற ஓடிட்டு இருக்குது. இதுல கூகுள்ல ரெக்கார்டும் ஆகுது. 2 வேலை நடந்துட்டு இருக்குது. யூடியூப்ல பதிவாயிட்டு இருக்குது. இப்போ யூடியூப்ல ஒரு 3 பேர் பார்த்துக்கிட்டு யூடியூப்ல ஓடிட்டு இருக்குது இப்போ. அதனால தவறான முறையில் இது செய்யக்கூடாதுங்கிறது தான் இவ்வளவு கடுமையான விதிகள். இப்போ ஸ்வீடனுடைய நண்பர், ஸ்வீடனுக்கு இப்படிதான் பேசியிருக்கேன். அவங்க கட்டண விதித்தை சொல்லிட்டேன். ஸ்வீடனுக்காருக்கு தகவல் சொல்லியாச்சு. $5,200 அவருக்கு ஃபீஸ் சொல்லியாச்சு. $5,200 சொல்லியாச்சு அவருக்கு. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு $2,100 சொல்லியாச்சு. சரி ஐயான்னு சொல்லியிருக்காரு. வெளிநாட்டுக்காரங்களுக்கு $5,200. தமிழ்நாட்டுக்காரங்க இந்தியாக்காரங்களுக்கு $2,100. அது ரேட்டா சொல்லியாச்சு. அதுல 10ல் 1 பாகம் கட்டணும். இந்தியாக்காரங்க 10ல் 1 பாகம் கட்டணும். அவங்க வந்து 10ல் 1 பாகம் கட்டணும். கட்டிட்டு சேர சொல்லியாச்சு. ஓகே ஓகேன்னு வந்தாச்சு, அவ்வளவுதான். ஓகேன்னு வந்துட்டாவே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் எப்ப கட்டுறாரோ கட்டிக்க வேண்டியதுதான். எப்ப கட்டுறாரோ அந்த கூட பேசியிருந்த போட்டுருந்தேன், படிச்சு பார்த்தீங்களா? இந்தியாக்காரனுக்கு என்ன விலை, அப்புறம் வந்து வெளிநாட்டுக்காருக்கு என்ன விலைன்னு போட்டிருந்தேன். யாராவது அந்த குரல் பதிவு போட்டிருந்தேன், கவனிச்சிங்களா? கவனிக்கலையா? குரல்
மகாலட்சுமி போட்டிருந்தனே, பார்க்கலங்க ஐயா. பரவாயில்ல. திருவுலக சேர்ந்தார் பார்த்தீங்களா? பார்க்கலையா? அது கவனிச்சிருக்கேங்க ஃபுல்லா. ம். நல்ல முத்து பார்த்துருப்பீங்க. நீங்க கூட குரல் பதிவு போட்டிருந்தீங்களா? நானும் கூட உங்களுக்கு போட்டுட்டேன். இந்த மாதிரி 4 மணிக்கு வகுப்பு இருக்குது, இந்திய நேரம் மாலை 4 மணி, அல்லது முடிஞ்சா இரவு நேரம் வாங்க சொல்லியிருக்கு. இரவு நேரம் வரக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. நமக்கு இரவுனா அவங்களுக்கு காலையில பகல், ஆமா ஆமாங்கய்யா. அதனால வர்றதுக்கு அவங்க வாய்ப்பே இல்லை. ரஜினி தான். அவங்க போட்டு விட சொல்லி போட்டு விட்டாங்கய்யா. நீங்க போட்டதுக்கு நானும் போட்டுருக்கேன் உங்களுக்கு. பார்த்தமா நானும் பார்த்துருக்கேன். நீங்க குரல் நீங்க பேசுறது நானும் பார்த்துருக்கு. ஒரு இதே சின்ன மாதிரி ஒன்று போட்டிருப்பேனே. ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. பார்த்தது படிக்கல, அப்பவே பார்த்தங்கய்யா. நீ அந்த மாதிரி போடணும். அந்த மாதிரி டக்கு டக்குன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு இல்லை அறிவியல். நீங்க போட்டது அமெரிக்காவுக்கு போயிடுச்சு, நீங்க போட்டது கனடா போயிடுது. இந்த அறிவியல் இருக்குதுன்னா சாதாரண இந்த அறிவு நீங்க கனடா இருந்து பேசுறது, சிங்கப்பூர் இருந்து பேசுறது சாதாரண ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இப்ப ஜாலியா பேசிட்டு இருக்கேன், கவலை இல்லாம பேசிட்டு இருக்கிறோம். எப்படி இந்த தைரியமா வருது உங்களுக்கு? இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வருது? நானும் தைரியம் மரணமே இல்லைன்னு பேசுறேனே. எவனாச்சும் பேசுவானே இந்தியாவில? எவனாச்சும் பேச முடியுமா? முடியாதுங்க. நான் எப்படி பேசுறேன்? எனக்கு மரணம் வர்றதுங்கிற ஒரு பக்கம் இருக்கு, தைரியமா பேசுறேனே. எங்களுக்கு தைரியம் நீங்கதான் சாமி. சாமி எங்களுக்கு தைரியம் நீங்கதான், எங்களுக்கு தைரியம் நீங்கதான். எனக்கு தைரியம் கொடுத்தது திருவள்ளுவர், திருமூலர், வெங்கடேசன். எங்களுக்கு நீங்கதான். அது சரி. அவரு திருவள்ளுவர் யாரும் பார்த்தது இல்ல, அருணாச்சலம் யாரும் பார்த்தது இல்ல. சுய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு, உடம்பு கரெக்ட் பண்ணிட்டாரு. 93 கிலோ இருந்து 63 எவன் குறைச்சிருப்பா? எந்த உடற்பயிற்சியும் பண்ண. ஆனா தின்னு போட்டு உடற்பயிற்சி செய்யறவன் செத்து போறான். இவரு உடம்ப சுத்தம் பண்ணிட்டு வந்து ஆரோக்கியத்தை காட்டுறாரு. இது எல்லாம் பச்சை முட்டை குடிச்சிட்டு வேலை செய்யறேன். பச்சை முட்டை கொடுத்து ஆரோக்கியம் நினைக்கிறேன். அப்பவே ஹார்ட் அட்டாக்ல செத்து போறான் உடற்பயிற்சி பண்றவன். ஏதோ அறிவு இருக்கான்னு பார்த்தா ஒண்ணும் தெரியல யாருக்கு அந்த பரிணாமம். அதனாலதான் பரிணாம சித்தம் புரியாதனாலதான் விவேகானந்தர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வாழ்ந்த காலத்துல இந்த சாப்பாடு இல்லாம வாழ்றதை பத்தி கேள்விப்பட்டு நேரா போறாரு. போய் அவர் பேர் பாபகாரி பாபான்னு பேரு. பாபாகாரி பாபானா அந்த நாட்டு மக்கள், அந்த ஊர் மக்கள் காசிப்பூர்னு சொல்லுவாங்க. காசிப்பூர் நான் வேணா அது படிச்சு காட்டுறேன். அவருக்கு தெரியல, பாவம் யாருக்கு தெரியல. நேர சித்தர் பூமிக்கு வந்து தமிழ் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். விவேகானந்தர் தான் காந்தியடிகளும் தமிழ் படிக்கணும்னு காந்தியடிகளும் தமிழ் படிக்கணும், நான் வந்து தமிழனா பிறக்கணும் அப்படி சொல்றதால சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு நேரு உண்மை நமக்கு தெரியாது, எந்த அளவுக்கு. ஆனா தமிழ் படிக்கணும், திருக்குறள் படிக்கணும்னு சொன்னதாக சொல்லுவாங்க. அதாங்கய்யா, நான் இப்ப இது ChatGPT-ல போட்டு பார்த்தேன். இந்த மாதிரி இப்ப நீங்க சொன்னது பவர் ஹேப்பாவும் சுவாமி விவேகானந்தருடைய மீட்டிங்ஸும். அவர் நிறைய அவரை பத்தி சொல்லியிருக்காரு, நிறைய என்னென்ன தெரிஞ்சுக்கிருக்காரு. அவர் அவர்கிட்ட போய் கத்துக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்காரு, எல்லாமே ஓகே சொல்லியிருக்காரு. பட் ஆனா அதுக்கு முன்னாடி நைட் என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது உள்ள இருந்து. என்னன்னா, இது மாதிரி வந்து பகவரி பாபா வேண்டாம், உனக்கு வந்து அல்டிமேட் குரு வந்து ராமகிருஷ்ணர் தான் அப்படின்னு அந்த கனவு வந்த பிறகு அதுக்கப்புறம் அவர் சீடர் ஆகல. மேபி சீடர் ஆயிருந்தா என்ன இருக்கும் தெரியாது. பட் ஆனா அவரை பத்தியான நிறைய மேற்கோள்கள் அவருக்கு புரியுது. அவர் வந்து எந்த ஒரு உணவுமே இல்லாம இருந்திருக்காரு, வெறும் பாலை மட்டும்தான் குடிச்சு ரொம்ப ரொம்ப குறைந்த விதமான உணவு மட்டும் தான் உட்கொள்றாரு. அப்போதைக்கு அவர் அப்படி இருந்தாலும் தெரியாது. பட் ஆனா அந்த டீச்சிங்ஸ் அப்படிதான் போடுறாங்க. அது கூட தப்புதான். பாலை குடிச்சதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இவனை கரடி விடுறானு. பால் சாப்பிட்டா ஆள் கோவிந்தாதான். பவகாரி என்பது மக்கள் அவருடைய இட்ட பெயர். காற்றை புசிப்பவர் என்பது பொருள். பூமிக்கடியில் வசிக்கும் அவர் எதை கொண்டு ஜீவிக்கிறார் என்று தெரியாததால் வாயு பசனம் செய்பவர் என்று மக்கள் அவரை அழைத்தார்கள். அவர் பிறந்தது வாரணாசி. ஆயுள் முழுவதும் பிரம்மச்சரியாக இருந்தார். தமது உறவினரிடம் ஒருவரிடமிருந்து வியாக்கரணம், நியாயமும் முதலியவைகளையும் ஸ்ரீ ராமானுஜரின் விசிஷ்டாத்துவத்தையும் சம்பிரதாயத்தையும் அவர் கற்றார். அந்த உறவினர் இறந்தவுடன் அப்புற சத்திய வஸ்துக்களை கண்டுணர வேண்டும் என்று ஆர்வத்தில் வீட்டை துறந்தார். நாடெங்கிலும் சுற்றி வந்தார். இந்துக்கள், ஜெயினர்கள் இரு சாராரும் புனிதமாக கத்தியவாரில் உள்ள கிருதார் மலையில் யோகசாஸ்திரம் உபதேசிக்க பெற்றார். வாரணாசி வந்து சேர்ந்தார். அங்கு கங்கையின் கரை மேற்றில் ஒரு குகையில் வசித்து வந்தார். இது கங்கை கரையில ஒரு உத்தம சன்னியாசியிடம் அத்வைத நூல்களையும் கற்றார். அப்ப அத்வைதம் கற்றுக்கொண்டார். பின்பு பல இடங்களில் சுற்றி திரிந்தார். காசிப்பூர் வந்தடைந்தார். தமது வாரணாசி குருவை
போலவே தாமும் சுக்கிராத தீரத்துக்கு பூமிக்கடியில் கங்கா தீரத்துக்கு அருகில் பூமிக்கடியில் ஒரு தமக்கான இருக்கை அமைத்து கொண்டார். அதில் வாழ்ந்து வந்தார். பகல் முழுவதும் தமது பாதாள ஆசிரமம் நிஷ்டை இருப்பார். இரவானதும் ஆற்றுக்கு அக்கறை சென்று விடும் சாதுக்களை சாதனைகள் புரிவார். சிறிதளவு வேப்பில்லையோ சிறிதளவு வேப்பிலை பாருங்க. அப்போ வேப்பிலை அங்கங்க வேப்பிலை வந்ததுன்னு தெரியல. சிறிதளவு வேப்பிலையோ மிளகுத்தூளின் வெளித்தோலையோ. அப்ப கடைசியில் பார்த்தீங்கன்னா இலதலை தான் சாப்பிட்டுருக்காருன்னு தெரியுது இதுல இருந்து புத்தகத்துல. அங்க பாலிங்கான ரொட்டியங்கான ஒன்னையும் உணவு சமைச்சு இஷ்ட தேவைகள் கொடுத்துருக்காரு. அவர் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா வேப்பிலையும் மிளகுத்தூளும். அது எங்கே மிளகுத்தூள் கிடைச்சிது வேப்பிலை கிடைச்சிது அப்படிங்கிறதெல்லாம் அது வேற. ஆனால் செய்தி அப்படித்தான் இருக்குது. அப்போ மொத்தத்தில் புறநீதியை சாப்பிட்ருக்காரு. மொத்தத்தில் நார் செத்து சாப்பிட்ருக்காரு. என்ன செத்து சாப்பிட்ருக்காரு? நார் செத்து சாப்பிட்ருக்காரு. அவ்வளவுதான். ஆற்றுக்கு அந்த கரை சென்று விடுவார். கடும் யோகா சாதனை புரிவார். சிறிதளவு வேப்பிலையோ. ஐயா நீங்க படிக்கிற புக்கு எந்த புக்குங்கய்யா? புக்கு பேரு நான் படிக்கிறது பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் வாழ்க்கை வரலாறு. ஓகேங்க ஓகேங்க. அதுல ராமகிருஷ்ண மடம் வெளியிட்டது. என்ன மடம்? ராமகிருஷ்ண மடம் வெளியிட்டது. அதுல இருந்து தான் படிக்கிறேன். ராமகிருஷ்ண மடம் எழுது கணபதி எழுதிய ஒரு ஆசிரியர் கணபதி தான் அவர் எழுதியிருக்காரு. ராமகிருஷ்ண மடம் வெளியிட்டு இருக்குது. இது ஆங்கிலத்துல இருந்து தமிழ்ல வருது. ராமகிருஷ்ண மடத்தை வச்சு நான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஆக அவரது அல்ப ஆகாரத்தினால் அவருக்கு பவகாரி என்று பெயர் பெற்றது. அவருடைய அல்ப ஆகாரம் ஏற்பட்டது. வயது ஏற ஏற அவரது நிஷ்ட காலமும் அதிகமானது. அப்புறம் அவர் உயிர் வாழ்கிறாரா இல்லை என்பது யாருக்குமே தெரியாது. ஆரம்ப நாட்களில் தமது ஆசிரமத்துக்கு மேலே உள்ள ஒரு அறையில் அவர் வந்து செய்வார். முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ வருது அப்படியே பார்க்க போயிருக்காரு. இங்கே எல்லாமே அப்புறம் பேசுவோம். அது அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த பரிணாம சித்தாந்தத்தில் எப்படி குழப்பி அடிச்சிருக்காரு பாருங்க. பரிணாம சித்தம் இவருக்கு புரியாதனால ஒரு விலங்கு காட்சி சாலையினுடைய ஒரு காப்பாளர் வந்து பேசுறாரு. ஐயா பரிணாம சித்தாந்தனுடைய உயிர்கள் மேல நிலை அதெல்லாம் வந்து பரிணாம சித்தாந்தம் ஒத்துக்கொள்ள முடியாது ஒரே அடி போட்டார். எனக்கு பரிணாம மிருக காட்சி சாலையில் சூப்பரண்டென்டாக இருக்கிற ஒருவர் ராம் பகதூர் என்ப போட்டிருக்காங்க. ராம் பகதூர்ங்கிற ஒருவர் வந்து பேசுறாரு. டார்வின் பரிணாம சித்தாந்தத்தம் கொள்கைகளையும் பற்றி பேசினார். சுவாமிஜியும் அது கீழ்த்தரமா இருந்ததே மேல்தரத்துக்கு போறாங்க. கீழ்த்தரமான கற்பனைங்கிறாரு. இவர் என்ன எதை புரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இவர் என்ன உயர்நிலைக்கு போன கட்டி எல்லாரும் ஒத்துக்கல. எல்லாத்தையும் அடிப்படையிலிருந்து பிரச்சனை பேசணும். என்னது சிக்கிக்கிறது தான். சீக்கடிக்க வேண்டிய. இப்ப நாம தப்பிச்சுக்கலாம். அவர் தப்பிச்சா என்ன போனா என்ன? அப்புறம் என்ன அவர் யாரையுமே குணமாக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது இந்த மனதை பற்றி வீணா போனவங்க தான் 100 பேர் இருக்காங்க. மனதை பற்றி பேசி எந்த நோயும் தீர்க்க தகுதியற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. எந்த நோயும் தீர்க்க. அப்ப ஒழுங்கா தமிழை படிச்சுக்கிட்டு ஒழுங்கா மேலுக்கு போறது கரெக்ட். இனிமேல் எல்லா மொழியும் செத்து போச்சு. இப்ப மொழி பிரச்சனை இந்தியாவுக்கு பிடிச்சிக்கிச்சு. இப்ப இப்பதான் பம்பாய்க்காரன் இது வரைக்கும் விட்டுடிச்சிட்டான். தாய்மொழியே நாசமா போச்சுட்டேன். இப்பதான் சொல்லேன் தாய்மொழியே முடிஞ்சு போச்சு, மராத்தி மொழி சாகடிச்சிட்டேங்கிற முண்டைகளா. இனிமேல் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அது வேறு புரட்சி வந்துருச்சு. இப்போ அவன் தாய்மொழியில ஒழுங்கா படிச்சுக்கிட்டு தமிழ் இருக்கிற இந்த நீர்வன முறை டிரான்ஸ்லேட் படிச்சானா தப்பிப்பான். இல்லாட்டா கோவிந்தா தான். அடுத்து நீங்க பேசலாம். அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கா சொன்னபடி கேட்டீங்கன்னா கரெக்டா இருப்பீங்க. புரியுதா? அதனால மேலை நாட்டு மாணவர்களை நாம வந்து கவனிக்கணும். இந்திய நாட்டு மாணவர்கள் வந்து அந்த பொருளாதார வசதி பத்தாது, அல்லது மனம் இருந்தாலும் கொடுக்க வராது. மேலை நாட்டு மாணவர்கள் அப்படித்தான். மேலை நாட்டு மக்கள் மட்டும் வாரியா கொடுக்க போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமும் ஒண்ணுதான். எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை தான். அவனுக்கு அந்த கொள்கை புரியுது. ஆரோக்கியம் வேணும்னா தான் அவன் செலவு பண்ணுவதை தவிர, இது வரைக்கும் அது ஆரோக்கியம் இல்லாததுக்கு செலவு பண்ணுவாங்க தவிர ஆரோக்கியம் உள்ளதுக்கு செலவு பண்றதுக்கு இந்த உங்களோட மனம் ஒத்துக்கலாது. ஏதாவது கேள்வி வந்த கேளுங்க, முடிச்சுக்கலாம். நிறைய பேசலாம், ஒன்றும் பெரிய அவசியம் கிடையாது. நிறைய குறிப்பு மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நான். எல்லாரும் படிங்க. இப்ப தெரியுதா? இப்ப ஏன் வந்து இயற்கை உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரியுதா இல்லையா? இயற்கையை விட்டவப்பா இயற்கை உணவு விட்ட சாப்பிட்டுட்டு இருக்கிறான், திடீர்னு விட்டுறான்னு வச்சுக்கேன், ஏன் சாகுறான்னு தெரியுதா உங்களுக்கு? அப்படித்தான் ராமகிருஷ்ணன் மிகப்பெரிய அறிவாளி. அவர் ஒரு தமிழ் பேராசிரியர், தமிழ் ஆசிரியர் இருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட இறந்து இருக்கு 30 ஆண்டுக்கு முன்னாடி. இந்த புத்தகம் வராதுக்கு முன்னாடியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன்.
ஆனா இந்த புத்தகம் வரும்பொழுது வேதாத்திரி மகரிஷி உயிரோடு இருக்காரு. 2006 தான் வேதாத்திரி மகரிஷி இறந்தாருன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? 2006 2007 நினைக்கிறேன். 2006 தான் நினைக்கிறேன். அதெல்லாம் இருந்துட்டு போட்டு யாரும் போய் கொண்டு சேர்த்துலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது நிறைய பேர் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சவங்க பூரா என்னன்னா மண்டையில கொட்டி வச்ச மாதிரி தான் இருக்கும். நீங்க யாருக்கு வேணா சிபாரிசு பண்ணி பாருங்க, இந்த புத்தகத்தை பார்த்தோன்னே வாய் மட்டும் கம்முன்னு இருந்துருவாங்க. வாய் மூடிட்டு அதாவது எவ்வளவு பெரிய ஞானம் பெற்றவங்களா இருந்தாலும் இந்த பரிணாம சித்தாந்தத்தை வந்து முழுசா கத்துக்கலைன்னா அவங்க வேஸ்ட் தான் போட்டிருக்கு. ஆமா, பின்ன என்ன? இப்ப எங்க இருந்து வந்தீங்க நீங்க? எங்க இருந்து வந்தீங்க? 5, 6, 7 இந்த நிலையில வந்து முறையா வாழலைன்னா ரொம்ப கஷ்டம் தான் போட்டிருக்கு. விவேகானந்தரே மாட்டிட்டாருன்னு சொல்றான் இல்லையா? அதுதான் அவரே பரிணாம சித்தத்தை எடுத்து பேசியிருக்காரு. பரிணாம சித்தத்தை அது வேறையா? ஆமா மாட்டிக்கிட்டாரு அங்க. அவருக்கு பாரு ஒரு ஒரு விலங்கியல் அதிகாரி வந்து பேசியிருக்காரு. விலங்கியல் அதிகாரி வந்து பேசியிருக்காரு பரிணாம சித்தம் மேல்நிலைக்கு செல்லுது அப்படின்னு. அதாவது எப்பவுமே எப்பொருள் அது மாதிரி சித்தர்களும் இவருக்கு தெரியாது பாவம், அதனால அவர் விட்டுறலாம். நமக்கு தேவை அவருக்கு இருக்கிற விஷயம்தான். அது நல்ல வேலை அவர் வந்து ராஜயோகத்தை மொழிபெயர் தமிழ்ல அவர் சமஸ்கிருதத்தில் இருந்த ராஜயோகத்தை இப்ப ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜயோகம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது பாத்தீங்கன்னா அவர் பேரு பதஞ்சலி வந்து பதஞ்சலிக்கு தமிழும் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும். ஆரியமும் தமிழும் தெரியும் சொல்லுவாங்க. ஆரியம்னா சமஸ்கிருதம், அவ்வளவுதான். ஆரியம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம், சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. அது செத்து போன மொழி, ரைட்டு. ஆனா அதுக்கு சில விஷயங்கள் வந்து இருக்கு. அங்க வந்து ஆசிரியர் மாணவ அப்போ இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம வெங்கடேசன் வந்து பாத்தீங்கன்னா தமிழும் தெரிஞ்சதுனால அண்ட் வந்து டிரான்ஸ்லேஷன் அவைலபிளா இருந்ததுனால அஷ்டாங்க யோகத்துல இருக்கிற அந்த நீர், அதாவது நியமத்துல சொல்றபடி அந்த உள் தூய்மை அப்படின்ற அந்த சுருக்கமும் அப்படின்றத அந்த வார்த்தையும் வச்சுக்கிட்டு அண்ட் திருக்குறள்ல சொல்ற அந்த திருவள்ளுவர் சொல்ற அந்த திருக்குறளின்படி மருந்து என்ற அதிகாரத்தில் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அந்த குறளின்படி எல்லாத்தையும் நமக்கு வகுத்து கொடுத்ததுனால நம்ம கிராஸ் படி ரெஃபரன்ஸ் படி நமக்கு அதுல சான்று இருக்குன்றதுனால நம்ம பேசுறோம், இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம். வேற அப்போ நார்த் இந்தியால இருந்த பவஹரி பாபாவுக்கு அந்த ரெஃபரன்ஸ் தெரியாததுனாலயும் தமிழ் தெரியாததுனாலயும் அவரால் இதுல மேற்கோள் காட்டி தன்னைய வந்து அதுக்கேற்ற மாதிரி புரிதலோட இல்ல. அதேதான் வந்து பிரகலாத் ஜானின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கும் தெரியாது. பிரகலாத் ஜானி இப்பதான் முக்தி அடைஞ்சார். பிரகலாத் ஜானி அவரும் அப்படித்தான் சாப்பிடாம இருந்தார். அவர் வந்து அவர் அந்த காலத்துல வந்து ஒண்ணும் கிடையாது. இப்ப பிரகலாத் ஜானி இப்ப இறந்தவர், போன வருஷம் தான் முக்தி அடைஞ்சாரு. அவர் வந்து எல்லாரும் பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. பரிசோதனை பார்த்துட்டு உடல் ஒரு அதிசயமா இருக்கு என்னன்னா, அவர் வந்து திருவள்ளுவரும் தெரியல. அப்படி இல்லாம நார்த் இந்தியால 2 பேரு உணவை திறந்து அந்த ப்ராப்பரான ப்ராசஸ் கைடன்ஸே இல்லாம பண்ணி முடிச்சிருக்காங்க வாழ்க்கையில அப்படின்றது தெரியுது. 2 பேருமே நார்த் இந்தியன்ஸ் தான். பவஹரி பாபாவும் நார்த் இந்தியன் தான், பிரகலாத் ஞானியும் நார்த் இந்தியன் தான். பட் ஆனா இப்ப நமக்கு சயின்ஸ் எல்லாமே இருந்து இப்பதான் அதை நம்ம சித்தர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கில் 60,000 பேருக்கு மேல ஒவ்வொரு கோயிலும் ஒரு யோகிகள் தான். பட் ஆனா என்னன்னா அது ஒரு அறிவியலா கூட நமக்கு ஒன்னும் வெளியே வரல. இப்போதைக்கு நமக்கு வந்து வெங்கடேசனை சொல்லிதான் நமக்கு தெரியுது, ஓஹோ இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு. நூற்றாண்டு வரைக்கும் இருக்கு. தமிழ்நாட்டுல எங்க மலைகள் இருக்கோ அங்க எல்லாம் சித்தர்கள் இருந்தாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் ஏராள மலை, சின்ன சிறு குன்று, பெருகுன்று, சின்ன குன்று மாதிரி இருக்கும், பெரிய குன்று மாதிரி இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, சங்ககிரி நீங்க போனீங்கன்னா ஒரு சின்ன குன்று தான், அங்க யோகிகள் சமாதி இருக்கு. இங்க வெள்ளிங்கிரி மலை எக்கச்சக்கமா இருக்கு. எங்க ஊருக்கு பக்கத்தாலேயே இருக்கு. நான் இருக்குது கோபிச்செட்டிப்பாளையம். செவிவழி செய்தியாக குருமார்களுக்கும் சிஷ்யர்மார்களுக்கும் தெரியப்பட்டிருக்கலாம் இல்லையா? நம்மளுடைய இது எல்லாமே பாத்தீங்கன்னா கர்ணபரம தான். செவிவழி செய்து கல்வினாவே செவிவழி செய்துதான், அது கர்ணனே பேரு. கர்ண பரம்பரைனாவே செவிவழி செய்த வந்தது. ஒழுங்கா வந்து என்ன பண்ணான்னா இவன் காது கொடுத்து கேட்காமே போயிட்டான். அதுக்கு பேரு இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம். இந்த சாதாரணமா அரசு அதிகாரத்துல இந்த ரெவென்யூ வருவாய்த்துறையில பாத்தீங்கன்னா, வருவாய்த்துறைன்னு சொல்றாங்க இல்லையா, வருவாய்த்துறையில பாத்தீங்கன்னா கர்ண பரம்பரை கர்ணன் ஒண்ணு இருப்பாங்க. அந்த கர்ணத்துக்கு பேர் கர்ண பரம்பரை கர்ணன்பாங்க. அவன் தான். அவருக்கு என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல யார் நிலம் வச்சிருக்காங்க, யாருக்கு சொந்தங்கிறது ஒரு 100 வருஷ வரலாறு அந்த காதலியே கட்டி வச்சிருப்பாரு. அவரை கேட்டுதான் வந்து வட்டாட்சியாரு, மாவட்ட ஆட்சியர் எல்லாம் அவரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவர் சொல்றதெல்லாம் உண்மையான்னு பார்ப்பாங்க. புரியுதா?
இதை கர்ண பரம்பரைமாங்க. கர்ணம்னு அதுக்கு பேரு கர்ணம். அதுக்கப்புறம் தான் வருது. அதாவது நீங்க லாஸ்ட் டைம் கூட ஒரு சொல்லிருக்கீங்க கர்ணன் அப்படின்னா காது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதாவது செவி வழி. ஆமா, செவி வழிதான். ஞாபகம் இருக்கு. அப்ப செவியே வந்து ரெக்கார்டு. செவிதான் உங்க ரெக்கார்டு நோட்டு. செவிதான் ரெக்கார்டு நோட்டு உங்களுக்கு. இப்ப கல்வியே செவியில தான் இருந்திருக்குது. ஆட்சி அதிகாரமே கர்ணத்துல தான் இருந்திருக்கு. ஆட்சி அதிகாரம் இப்ப எடுத்தாலும் இல்லே இல்ல. யாருமே எடுத்து எழுத மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. காதுல கேட்டுக்கிறது தான். எல்லாரும் புலவரா, எல்லாரும் எழுதுறதுக்கு தகுதி வேணும், ஒழுக்க வேணும், பண்பு வேணும், நாகரிகம் வேணும். அப்புறம் எழுத்து உச்சரிப்பு அது தப்பா போயிடுச்சு, அது வம்பா போயிடும். காதுல கேட்டு சொல்லிட்டே போயிட்டே இருப்பாங்க. அதைத்தான் வந்து செவி செல்வம் கேள்வி செல்வம் சொல்லுவாங்க. திருவிழா அதை கேள்வின்னு சொல்லுவாங்க. கேள்வினால் ஒண்ணுதான், காதுனால் ஒண்ணுதான். அந்த காதுக்கு மட்டும் 2 இடத்து இருக்குது. கேட்கவும் செய்யும், பேசவும் செய்யும். காதுல கேட்டு வாயில பேசும். காதுல கேட்டு வாயில பேசுறது காதுல கேட்டதுதான். காதுல கேட்டு வாயில பேசு. இப்ப காது பேசாது, காதுல கேட்டதுதான் வாயில பேசும். அப்ப காதுக்கு 2 செயல்பாடு உண்டு. வேற மூளைக்கு போய் சொல்லி கொடுத்து வாயை அசைச்சு சொல்லிடும். அப்ப காது என்பது வேற ஒண்ணும் இல்லை, அது பேசக்கூடிய கருவிதான். அது வாயை வச்சு பேச வச்சிருது. வாயை வச்சு எல்லாமே அப்படித்தான். அது போகட்டும், நான் இங்க வர்றேன், விஷயத்துக்கு வர்றேன். இப்போ நாம சொல்ல வேண்டியது தப்பிச்சு போறதுங்க. இங்க பிரச்சனை வந்து சமரசமா கிடையாது. யார் உயர்ந்தவங்க தாழ்வுன்னு பேசிட்டு இருக்க முடியாது. என்னது உண்மையை நோக்கி நம்ம தெளிவு பெற்று அதன் வழி நம்ம வாழ்க்கையை வகுத்துக்கிறது தான் இப்ப நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். சும்மா பார்த்தா வள்ளுவர் அறிவாளின்னு சொல்லிட்டு சரியா போச்சா? நம்ம என்ன செய்யறன்றதான் பார்க்கணும். அதுதான் விஷயமே. இப்ப என்னடா பண்ண போறீங்கிறத கேள்வி. பிரசன்ட்ல நீ என்ன பண்ற? இவெல்லாம் சொல்லிட்டு வள்ளுவர் அறிவாளி, வெங்கடேசன் அறிவாளின்னு சொல்லிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதா? இதெல்லாம் தேவையில்லாத. நீ எவ்வளவு தேர்ந்திருக்கேன்னு பாக்கணும். நீ எவ்வளவு தேர்ந்திருக்க? அதுதான் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்தாச்சு. ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்தாச்சு. நீ எந்த அளவு செஞ்சிருக்க? முதல் மவனை நீ வா. நீ அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். நீ பாஸ் ஆனியா ஃபெயில் ஆனியா? அதான் क्वेश्चन. அத விட்டு போட்டு ராமாயணத்தை பத்தி பேசுறது, இதிகாரத்தை பத்தி, இதெல்லாம் பழங்கதைகள். அந்த பழங்கதையில் இருக்கிற விஷயத்தை வைத்துக் கொண்டு நீ என்ன கட்டமைத்திருக்கிறாய்? அதான் நீ என்ன செஞ்சிருக்கிற. அதுதான் ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு பேரு. நீ தியரி பேசிட்டு வந்து கதை விட்டு தியரி வந்து வருஷ கணக்க பேசலாம், எதுக்கும் வேலைக்கு ஆகாது. அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, சொல்லுதல் யாருக்கும் எளிய. நம்ம வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை இல்லையா? லைக் வந்து என்னதான் ஆச்சு, ஏன் அவங்க இதை எடுத்து பேசல, அதுக்கு காரணம் என்னன்னா தமிழே தெரியாது, அதான் மொழி கற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றத வச்சுக்கலாம். ஈவன் வந்து நீங்க ஒரு குறிப்பி சொன்னீங்க, அவர் வந்து விவேகானந்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த போது அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நான் தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு அவர் சொல்லதா ஒரு குறிப்பு ஒண்ணு இருக்கு இல்லையா? விவேகானந்தர் சொன்னதா ஒரு குறிப்பு ஒண்ணு இருக்கு. அவரு வந்து காந்தியடிகள் அப்படித்தான் சொன்னாரு. காந்தியடிகள் அப்படித்தான் சொன்னாரு, நான் வந்து தமிழ்நாட்டுல பிறக்கணும், திருக்குறளை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அதுவும் செவ்வி வழி செய்தி தான். யார் சொல்லுவாங்க? தமிழாசிரியர். அப்ப வந்து தமிழும் ஆங்கிலமும் தெரிஞ்ச சைவ சித்தாந்தவாதிகள் போய் அவர் சந்திச்சிருக்காங்க. யார் போய்? காந்தியடிகளை சந்திச்சிருக்காரு. அவர் நிறைய தடவை காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. மதுரை கூட்டத்தில் பேசியிருக்காரு. அப்போ வந்து இதெல்லாம் மதுரை கூட்டத்தில் பார்த்து ரொம்ப ரொம்ப வறுமையை வாடுது அந்த காலத்திலேயே. உடனே என்ன பண்றது, சரி நமக்கு இந்த மயில் துண்டே நமக்கு வேண்டாம் பாப்பா, நமக்கு வந்து ஒரு இடுப்பு துண்டே போதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இவங்க ரொம்ப வறுமையா இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு மேல் துண்டை எடுத்துட்டாரு. இனிமேல் நாம தமிழ்நாடே என்ன பண்ணி இருக்குதுன்னா, மேல் சட்டை கழுத்து வச்சது தமிழ்நாடு தான். இவர் மேல் சட்டை போடுற பழக்கம் உண்டு, அதையும் கழட்டிட்டாரு. ஏன்னா மக்கள் வறுமையா இருக்காங்க, நாமளும் வறுமையா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மேல் சட்டை கழட்டிட்டாரு. கழட்டி வேற இடுப்பு துண்டு போட்டு ஒரு துண்டை மட்டும் போட்டு இப்படியே எங்க வரைக்கும் போயிருக்காரு, லண்டன் வரைக்கும் போயிருக்காரு. எல்லாம் ஆட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா அவரைத்தான் நாம கொண்டு போட்டோம். அவரைத்தான் இந்து மத வெறியர்கள். இந்து மதம் வந்து ஆளை கொலை செய்யறதுக்கு முதல் உதாரணம் வந்து காந்தியடிகள் தான். மதம் தான் அவரை கொலை செஞ்சுச்சு. அவர் வந்து இந்து மதம் உயர்ந்ததை பத்தி பேசியிருக்காரு. அதே இந்து மதவாதத்தை ஏதோ ஒரு பிரிவை சேர்ந்தான், அவன் தான் கொலை செஞ்சுட்டான். அவனுக்கு மரண தண்ணி போட்டாச்சு. கடைசியில எந்த இந்து மதத்தை பத்தி பேசினாரோ அதே இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தவன் தான் யாரை கொலை செய்யறாங்க? காந்தி கொலை செஞ்சது யாருங்கிறீங்க? இந்து மதவாதி தானே. அது வேற பொய் வேற. அந்த காலத்துல வேற முஸ்லிம்ஸ் கொண்டு போட அது பயங்கரமா. இல்லைன்னா இன்னொரு எக்கச்சக்கமான வேட்டையாடி இருப்பாங்க. நல்ல வேலை நேரு இறங்கி வந்து அதில் பொய் செய்தி இருந்துச்சு. அப்போ கடைசியில் பார்த்தா இந்து மதத்தை சேர்ந்தவன் அந்த இதுன்னு எல்லாம் வேலை உங்களுக்கு அரசியல் தெரியுமில்ல எல்லாமே. இப்போ மதம் வந்து இன்னைக்கு கூட தலைப்பு கொடுத்தா, மதம் வந்து மனிதனை கொலை செய்யும்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறான். எல்லா மதங்களும் கொலை செஞ்சுதாங்க வந்திருக்கு. எல்லா மதங்களுமே கொலை செய்யதான் வந்திருக்கு. ஆமா, மனுஷனை வந்து ஏத்துக்கிறதே இல்லை, கொலை செய்யறதா வேலை.
கடவுள் கொலை செய்ய மாட்டாரு, அது பின்னாடி வந்து ஊரை கொலை. கடவுளை ஒத்துக்கலீங்கன்னா இவர் என்னமா கடவுள் ஒரு நேர்ல பார்த்த மாதிரி. சொல்லுங்க. ஒரு குறிப்பு ஒண்ணு படிச்சதா ஞாபகம் வருதுங்கய்யா. அதாவது போன வருஷத்துல இது தில்லையாடி வள்ளியம்மைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா தில்லையாடி ஆமா ஆமா ஆமா, வள்ளியம்மை. அவரு ஆப்பிரிக்கா போனவர் தான். சோ அங்க இருந்து தான் காந்தியடிகளுக்கு வந்து அவருக்கு காந்தியடிகளுடைய உபதேசத்தில் கவரப்பட்டவர். சொல்லுங்க. அதுதான். சோ நீங்க இதை ரெஃபர் பண்ணும்போது தில்லையாடி வள்ளியம்மை அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியை நான் படிச்சதா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. சோ அவங்களால வந்து தமிழால ஈர்க்கப்படுறாங்க. இந்த அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து சத்தியாகிரக கொள்கையும் அது எங்க இருந்து வந்ததுன்னா இந்த அம்மா கிட்ட தில்லையாடி வள்ளியம்மை கிட்ட இருந்து தான் அந்த ஃபர்ஸ்ட் வருது. அவருக்கு வந்து சத்தியாகிரகம், நான் வைலன்ஸ், இது எல்லாமே நம்ம தமிழ்ல சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் தான். இது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து சவுத்துக்கு வந்து வரும்பொழுதுதான் அவருக்கு தெரியுது, ஓஹோ இங்க இவ்வளவு இருக்கா, தில்லையாடி வள்ளியம்மையை பார்த்துதான் ஒரு இன்ஸ்பிரேஷன். அதான் இங்க மேட்சே ஆகல. ஏன்னா அவருக்கு இருக்கிற இந்த கொள்கை சித்தாந்தம் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சவுத்துல இருந்து தான் போயிருக்கு. பட் ஆனா என்ன அப்படின்ற பாத்தீங்கன்னா இந்த தில்லையாடி வள்ளியம்மை நான் உங்களுக்கு அப்புறம் கூட பாக்குறேன் நான் என்னென்ன ரெஃபரன்ஸ் எடுக்க. பட் ஆனா அதுல சத்தியாகிரக கொள்கை இதெல்லாமே இருந்திருக்கு. சம்ஹாவ் அவருக்கு வந்து அந்த ஃபுல் நாலேஜ் தமிழ் தெரியாது இல்லையா, ஆனா தமிழோடைய தாக்கம் மட்டும் நிறைய இருந்திருக்கு தில்லையாடி வள்ளியம்மையால அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. தில்லையாடி வள்ளியம்மை காந்தியடிக்கு சொல்லி இருக்கலாம். அதுதான் சொல்ல வந்தேன். இங்கதான் கொல்லாமை இருக்கு. திருவள்ளுவர் கொல்லாமை, புலால் உண்டாமை, சகிப்புத்தன்மை, இன்னாய் செய்தாரை ஒருத்தல் அவர் நாடு நண்டையும் செய்தவர் எழுதியிருக்காரு. இது காந்தியடிகளுக்கு புளிய கரைச்சிருச்சு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாடு நன்னையும் செய்து இந்த குறளை படிச்சுட்டு காந்தியடிகளுக்கு அடிபெயர் கலங்கி போச்சு. இப்படி ஒருத்தர் குற்றம் பண்ணவனுக்கு, ஒரு தப்பு செய்தவனுக்கு வந்து அவன் நன்மை அடையும்பாரு, அவன் வெக்கி தலை குனிமாறு நன்மை செய்து விடுங்கிறாரு. அவனுக்கு தண்டனை என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு நன்மை செய்யறதாமா. யாருக்கு? தப்பு செய்தவனுக்கு. அதுதான் ஒரு கண்ணத்துல அறைந்தால் மறு கண்ணத்தை காட்டு அப்படின்னு. அது ஒரு மறை. அடிச்சுட்டான்னு வச்சுக்க, பரவாயில்ல, இந்தப்பா இன்னொரு கண்ணம் இருக்கு, அடிச்சுட்டு போடான்னு அவனுக்கு கோபம் குறைஞ்சிருமா. அப்படி ஒரு கதை இருக்குது. இவர் என்ன சொல்றாருன்னா, வள்ளுவர் ஒரு படி மேலே போய் இன்னாய் செய்தாரை ஒருத்தல், ஒரு கெடுதல் செஞ்சுட்டானா அவனுக்கு எப்படி நீ தண்டிக்கணும் தெரியுமா? அவன் வெட்கப்படியும்படியாக நன்னயம் செய்து விடல். இத வந்து காந்தியடிகளுக்கு வந்து இந்த கருத்து பாத்தீங்கன்னா என்ன இவ்வளவு உயர்ந்த கருத்துல எங்கிருந்து வருதுரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறார். நாம படிச்ச கீதையில கிடையாது. அவர் கீதையை படிச்சிருக்காரு, அவர் எல்லாம் படிச்சவர் தான். ஆனால் இந்த கருத்து எப்படி இவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரஷ்யாவில் இருக்கிற ஒரு எழுத்தாளர் சொல்லி, ரஷ்யாவில் லியோ டால்ஸ்டாய்ன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அவர் பார்த்துட்டு என்ன இப்பெல்லாம் ஒரு செவி வழி செய்தி உறுதிப்படுத்திங்கிறதெல்லாம். லியோ டால்ஸ்டாய் வந்து அவர் கடிதம் எழுதியிருக்காரு. அவர் நண்பர்கள் கருத்து மாதிரி. அவர் ஒரு தத்துவ ஞானி தான், லியோ டால்ஸ்டாய். அவர் எழுதுறாரு, இந்த மாதிரி நீங்க ஒருத்தருக்கு தப்பு பண்ண தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்களே, நான் ஒரு கருத்து எழுதுறது ஒரு கருத்து எழுதுறாரு. அவர் வந்து இந்த மாதிரி அவரு ரஷ்ய மொழியில மொழிபெயர்த்து போயாச்சு. திருக்குறள் வந்து ரஷ்ய மொழியில் மொழிபெயர்த்துருச்சு, எப்பவோ மொழிபெயர்த்துட்டாங்க. அது அவர் படிச்சுட்டாரு. திருக்குறள் வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 80 மொழி, இது வரைக்கும் 90 மொழியில் போயாச்சு. தமிழ்ல நிறைய பண்ணியிருக்கிறாங்க. குஜராத் மொழியில் கூட மொழிபெயர்த்தாச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். அங்க போகும்பொழுது ஒரு குறள் அவர் படிக்கிறாரு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாடும் நன்மையும் செய்தவர், ஆங்கிலத்தில் எழுதுறாரு. அதை படிச்சு பார்த்துட்டு அவர் கேட்கிறாரு, அவர் கருது என்ன பயங்கரமான தத்துவமா இருக்கு, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி ஒரு தத்துவம் எப்படி உங்க நாட்டுல எப்படி கிடைச்சது? ரஷ்யாவோட இப்படி ஒரு தத்துவம் இருக்கான்னு கேட்டு, ரஷ்யாவில எல்லாம் கிடையாது, அது தமிழ்நாட்டுல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்மளை பத்தியான ஒரு குறிப்பு, இந்தியால இருக்கிற ஒரு குறிப்பு ரஷ்யால இருக்கிற ஒரு நபர் படிச்சுட்டு இந்தியால இருக்க காந்திஜிக்கு சொல்லியிருக்காரு. அதுதான் அதிசயமா இருக்கு. அவருக்கு நார்த்ல இருந்து சவுத்ல வந்து படிச்சிருக்கலாம். அவர் ஏன் வந்து ரஷ்யால இருந்து போய் லியோ டால்ஸ்டாய் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு திருக்குறளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அப்ப பாருங்க, அப்போ தமிழனோட பெருமை பாத்தீங்கன்னா இங்க இருந்து எல்லாம் போய் மறுபடியும் சுத்திட்டு இங்கே வருது பாருங்க. நார்த் இந்தியால இருந்து ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யால இருந்து சவுத் இந்தியாவுக்கு வந்திருக்கு பாருங்களேன். அப்புறம் தான் அவர் கூப்பிட்டு கேட்கறாரு, ஆமா இந்த மாதிரி ஒரு குறள் இருக்கான்னு. ஆமா இந்த குறள் இருக்கு. அப்புறம் அதான் படிச்சு பார்த்துட்டு அவர் இந்த மாதிரி அடுத்த ஜென்மம் இருந்தா நான் தமிழனாக பிறக்க வேண்டும் அல்லது நான் தமிழ் மொழி கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறாரு. தமிழ் மொழி கற்றலாம் நீ தமிழனாக முடியாது. நீ ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு ஏதாவது நம்பிக்கை இருந்துன்னா அது பண்ணிட்டு வந்துட வேண்டியதுதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அது உயர்வா சொல்றதுதான். அவரை பிறந்தார அப்புறம் தான் கொண்டு எரிஞ்சாச்சு, அவரை கொலை செஞ்சாச்சு, 7-3 குண்டை போட்டு சாகடிச்சாச்சு. அவர் சாகும்பொழுது ராமாராமன் சொல்லிட்டு செத்து போனார்னு சொல்றாங்க. ராமாராமன் செத்துட்டு தான் செத்து போனான். அந்த ராமாராமன் சொல்லிட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். எந்த ராமனும் வந்து தடை செய்யவே இல்லை. அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இப்ப நம்ம அதுதான் விஷயத்துக்கு வர்றோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, கொல்லான் கொலை செய்யான் புலாலை மறுத்தானே எல்லா உயிருக்கும் கைகூப்பு திரும்பினார். இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப இதெல்லாம் பார்த்து இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான்
நாம் வந்து காற்று பசிதாகத்தை கட்டுப்படுத்தோம்னா ஏற்கனவே சாப்பிட்ருக்கீங்க பாருங்க. அதாவது பல பல நூற்றாண்டுகளாக உங்கள் குடும்பம் நீங்கள் சாப்பிட்ருப்பாங்க. பல நூற்றாண்டுகளாக எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்தில் எப்படி எதுக்க போறீங்க? முதல்ல நீங்கள் ஆரோக்கியமாக உங்கள் குடும்பத்திலேயே எல்லா குடும்பத்திலையும் உணவு பழக்கம் இருந்திருக்குது. அதே மாதிரி மருத்துவ உலகமும் என்னென்னமோ சொல்லுது. அந்த கருத்துக்களை எப்படி மருத்துவ உலகம் சொல்ற கருத்தை எதிர்க்கணும், உங்க குடும்பத்தில் சொல்ற கருத்தை எதிர்க்கணும்னா உணவை விட வேற என்ன பங்களிப்பு இருக்க முடியும்? அப்படின்னா நீங்க எங்க போகணும் கேட்டீங்கன்னா 17 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய பிரணவ வேதத்தை நீங்க படிக்கணும். அது புரிந்து கொள்ளாத கடுந்தமிழா இருக்குது. அவன் வந்து விண்வெளி அடிப்படை வச்சு எழுதுறான். இவன் புலன்களை தாண்டாதவன். யாரே இந்த வெள்ளக்கார முண்டம் வந்து புலன்களை தாண்டாதவன். புலன்களை தாண்டாததுனால அவனுக்கு வந்து உணவை விட தெரியல. அது திருவள்ளுவர் 904 தவம்னா என்னங்கிற ஒரு விஷயத்தையே சொன்னவரே திருவள்ளுவர் தான். எளிமையா ஒன்ற அதுதான் பெரிய விஷயமே. தவத்திற்கான விளக்கம் எந்த நூல்லையுமே கிடையாது. தவம்னா கொலை செய்தல் தான். தபஸ்னால அடுத்தவனை கொலை செய்யறது என்னது? அதுக்கு 2 உதாரணம் சொல்ல முடியும். இந்திரஜித்தை கொலை செய்யறதுக்கு பச்சை தாகத்தை கட்டுப்படுறது அது தபம். அதே மாதிரி அர்ஜுனன் வந்து பாசுபத அஸ்திரம், அது ஒரு வகையான அஸ்திரத்தை பெறுவதற்கு பச்சை தாகத்தை கட்டுப்பட்டு தவம் இருக்கிறான். அப்ப இதுவும் கொலை அதுவும் கொலை. ஆனா திருவள்ளுவர் உயிரை காப்பது தன் மனிதரை காப்பாற்றிக் கொள்ளுங்க பசி தாகத்தை கட்டுப்படுத்த சொல்றாரு. இதை எப்படியோ புரிஞ்சுக்கிட்டாரு வள்ளலார் வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்துட்டாரு. பசி தாகத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறது வெங்கடேசன் மூலமா தான் நமக்கு தெரியுது, மற்ற யாருக்கும் தெரியாது. யாருக்கும் அப்படித்தான் இயற்கை முடிவு பண்ணு. இயற்கை எல்லா வாயிலும் சொல்லிடாது. இயற்கை வந்து யாரும் எல்லா வாயிலும் சொல்லிட முடியாது. நான் போனதுக்கு அப்புறம் இன்னும் கூட யாராவது இதை விட சிறப்பித்து கூற முடியும். ஆனா வெங்கடேசனுடைய பேசிக் இல்லாம யாரும் பேசிட முடியாது. டார்வினை இன்னைக்கு புறக்கணிக்கவே முடியாது. டார்வினை புறக்கணிக்கிறவன் நீங்க மருத்துவம் செஞ்சு கூடாது. என்னது? ஊசி போட்டு கூடாது, மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்க, புரியுது. நேற்று வரைக்கும் போப்பாண்டர் செத்து போயிட்டார், சங்கு ஊதியாச்சு. அவர் எப்பவே செத்துருக்க வேண்டியது. அவரே ஆஸ்பத்திரிக்கு போய் தானே செத்துருக்கு. நீயே அப்ப லூகாஸ் 20:36 எழுதியிருக்கான். லூகாஸ் 20:36 காற்றையும் பரிசுத்த நீரையும் புசிப்பவர்கள் நீதிமான்கள். காற்றையும் பரிசுத்த நீரையும் அருந்தவர்கள் நீதிமான்கள். தேவன் நினைத்தாலும் கூட அவரை தண்டிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். இந்த பாவம் செய்ய மாட்டார்னா ஆகாரத்தை அருந்த மாட்டார்னு அர்த்தம். என்னது? ஆகாரத்தை அருந்த மாட்டார்கள். ஆமா, அதனால பாவத்தின் கோபாவன் செத்து போனது காரணமா சோத்தை தின்னாரு, செத்து போயிட்டாரு. சோத்தை தின்னாரு, செத்து போயிட்டாரு. நீங்க சோத்தை விட்டீங்க, என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? நீங்க சோத்தை எடுக்க நீ செத்து போயிட்டீங்களா? இல்ல இல்ல. ஏன் நீங்க சாகல? இப்ப புரியுதா? அப்ப நீங்க சோத்த விட்டவன சோத்துக்கு ஆரோக்கியத்து என்ன? அரிசி சோறு மனுஷரைய இங்கதான் பிரச்சனை. ஒரு விதை தின்னா அது வாழ வைக்கும், ஒரு விதை தின்னா சாக வைக்கும்னா வாழ் வைக்கதே இல்லையா, சாக வைக்கதே இல்லையா? உணவு திங்கணும், வாழ்றது ஒரு பக்கம். எனக்கு வாழ்றது ஆரோக்கியம். வாழ்தல் என்ன தெரியும்? வாழ்தல் என்று சொன்னாலே 3 நிலையில வாழணும். உடல் அமைதியா இருக்கணும், மன அமைதியா இருக்கணும், அந்த உயிர் வந்து தக்க வைக்கணும். அதுதான் வாழ்தல். என்னது? முதல் உயிரை காப்பாத்துறதுக்கான நீங்க என்னதான் நீங்க அதனாலதான் எல்லா கல்வியும் தப்பா போகுது. பல குறிப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். மீண்டும் நான் வந்து இந்த புத்தகத்தை மாதிரி மறு ஆய்வு பண்ணணும், வெங்கடேசன் புத்தகத்தை. உங்களுக்காக மீண்டும் நான் படிக்க வேண்டியது இருக்குது. நம்ம காலையில் இந்த மாதிரி இப்ப 5வது பாடத்து வரைக்கும் வந்தேன். அது சில பக்கம் எடுத்து வச்சிருக்கிறேன். மண்டையில டக்குன்னு பேஜை சொல்லணும். இப்போ 73ஆம் படிச்ச மாதிரி அந்த மாதிரி தான். அதனால வேறு வழியே கிடையாது. நான் வந்து ஒன்றும் இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தேடு. இது வந்து உலகத்திலேயே இதை விட மெழுகன் ஒன்றுமே கவலைப்பட தேவையில்லை. அவன் அசைவம் சாப்பிட்டானும் ஜைவம் சாப்பிட்டாலும் சரி, ஒன்று தண்ணீரும் வேக வைத்த காய்கறி சாப்பிட்டே வர வேண்டியதுதான். அதுவே தானாவே கரைஞ்சு போயிடும். இந்த இயற்கை உணவு, புடலங்காய் உணவு, இது அந்த தேங்காய், புடலங்காய், வெங்காயம், சுடுகாடு இதெல்லாம் மறந்துடுங்க. இதெல்லாமே மறந்துடணும். அது பேசாம வடபாயசம் திருட்டு போயிடலாமே. அது பேசாம வடபாயசம் சாப்பிட்டு போயிடலாம். வடபாயசம் சாப்பிட்டு ஒழுங்கா சுத்தம் பண்ணிட்டு போனீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. உங்களை அதான் எல்லாமே சுத்தம். அதனாலதான் எல்லா உணவுகளும் அதை எடுத்து படிச்சு பாருங்க. எல்லா உணவுகளும், எல்லா வகை உணவுகளும் பாருங்க. அந்த பக்கம் என்ன சொல்ற பாருங்க. எல்லா வகை உணவுகளும் ஏதோ ஒரு வகை ரத்தத்தை கெடுக்கின்றன.
67ஆம் பக்கத்தை பார்த்தீங்கன்னா 67ஆம் பக்கத்துல எல்லாம் வரும். அதுல தனி மனித ஒழுக்கம், அப்புறம் மனித சமுதாய ஒழுக்கம் இதெல்லாம் வரும். அதை பார்த்தீங்கன்னா 67ஆம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா உடல், இந்த 67ஆம் பக்கம் படிச்சு பார்த்தீங்கன்னா உடலில் வந்து பழைய மருந்துகள், இப்போ நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா பழைய மருந்து இருக்கும். அந்த பழைய மருந்து எப்படி எடுப்பீங்க? இப்போ உதாரணத்துக்கு ஏதோ நோய் வந்துருச்சு, இது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நோய் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சித்தா சரியில்லைன்னு போவீங்க, அப்புறம் ஆயுர்வேதம் சரியில்லைன்னு போவீங்க, அப்புறம் ஹோமியோபதி சரியில்லைன்னு போவீங்க, அப்புறம் அலோபதி சரியில்லைன்னு போவீங்க. ஆனால் அவங்க கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிட்ருப்பீங்களா இல்லையா? ஆமா 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 சாமி. அது எப்படி இங்கதான் மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. நீங்க சித்தா மருந்து அதெல்லாம் சாப்பிட்டாச்சு, அப்புறம் எங்க இயற்கைக்கு போறீங்க? அதெல்லாம் சொல்றது இல்ல, நேரே பழச்சாறு சாப்பிடுவீங்க. அட முட்டங்களை ஏற்கனவே சாப்பிட்டதை வெளியே எடுக்காம எப்படி அது ஒரு விஷம் தான், அது ஒரு விஷம் தான். அப்ப விஷத்தை எடுக்க தெரியல. இதை நான் அனுபவிச்சிருக்கேன் நீங்க சொன்னதை வந்து. திருப்பி சித்த ஆயுர்வேதிக்கு இதெல்லாம் போய் குணமாகாது, வெறும் தண்ணியில வந்து குணமாயிருக்குது. ஏன்னா இந்த வெறும் தண்ணீர்ல குணமாக வேணும் கேட்டீங்கன்னா, இந்த தண்ணீர் மட்டும்தான் ஏற்கனவே உள்ளே இருக்கிற பழைய மருந்துகளை வெளியே எடுக்கும். பழைய மருந்துகளை வெளியே எடுக்கும், நடப்புல இருக்கிற மருந்தையும் வெளியே எடுக்கும். இதுதான் அவர் அழகா சொல்லுவாரு. நோன்பை பத்தி அழகா எழுதிட்டாரு. இந்த நோன்பை பத்தி அவர் செய்த ஆராய்ச்சி தான் வெங்கடேசனுக்கு உயர் ஞானத்தை தந்தது. எனக்கு 95 விழுக்காடு அறிவை தந்தது என்ற குரு என்று சொன்னால் டாக்டர் அர்னால்ட் ஹெக்ரேட் தான். அவர் மட்டும் அந்த 1922 விபத்தில் இறந்திருக்காவிட்டால் பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாருன்னு எழுதுறாரு. நீங்க 5வது பத்தி எடுத்து படிச்சு பாருங்க. 5வது இந்த பத்தினுடைய விமர்சனம் பண்ணியிருப்பாரு. என்ன விமர்சனம் பண்ணியிருப்பாரு? எழுபத்தி 8ஆம் பக்கத்தை கடைசியில் பார்த்து 77 குழந்தைக்கு உணவளிப்பதை பத்தி பேசியிருப்பாரு. கடைசியில பாத்தீங்கன்னா அர்னால்ட் ஹெக்ரேட் வந்து 1927, அதாவது 77ஆம் பக்கம். 77ஆம் பக்கம் பாருங்க, முடிச்சுக்கலாம், நேரமாச்சு. 77ஆம் பக்கம் எடுத்து படிங்க. இந்த மாறுதல் மிகவும் மெதுவாக செய்யப்பட வேண்டும். குழந்தைகளும் சிறுவர்களும் கூட பெரியவர்களுக்கு சொல்லப்பட்டது போல உடலை சுத்தப்படுத்துதல் என்ற செயலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இம்மாதிரி சுத்தப்படுத்தப்பட்ட குழந்தைகளுக்கு தனிப்பட்ட புரோட்டீன் உணவுகள் எல்லாம் தராமல் ஆப்பிள்களை மட்டுமே கொடுத்து வளர்க்கலாம். எலுமிச்சையும் முக்கியமானது. குழந்தை நோய்கள் எல்லாம் இருக்காது. ஒரு சுத்தமான உடலில் சாதாரண உணவினால் கெட்டுப்போன உடலை விட அதிக சக்தி உண்டாகி நல்ல பலன் அளிக்கிறது. இந்த தெய்வீகமான உணவினால் மனிதன் கடவுளைப் போல ஆகிவிடுவதால் காதல் உணர்ச்சிகள் விவரிக்க முடியாத அளவுக்கு மேன்மையாக ஏற்படுகின்றன. அதிக உணவோடு கூடிய பால் உணர்ச்சி ஒரு குற்றம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அதனாலதான் அமெரிக்கால பாத்தீங்கன்னா இந்த செக்ஸுங்கிறது பயங்கரம் தாறுமாறா இருக்கு. கண்டபடி திங்கிறது, கண்டபடி உடல் உறவு கொள்றது. அந்த பெண்களும் அப்படித்தான், ஆண்களும் அப்படித்தான். அவங்களுக்கு அக்கா தங்கச்சி வேறுபாடே கிடையாதுங்க. அவங்களுக்கு பன்னிக்குட்டி மாதிரி தான். என்னது அண்ணன் அக்கா அண்ணன், அந்த வேறுபாடு அவங்களுக்கு கிடையாது. எப்படி நடந்துக்காவுன்னே தெரியாது. அப்புறம் அவங்க சொல்றது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அவங்க பெண்களை நிறுவனமா பாக்குறது அவங்க வேலை, ஆண்களையும் நிறுவனமா பார்ப்பாங்க, பெண்களையும் நிறுவனம் பாக்குறது அவங்க வேலை. அது உலக அழகின்னு பட்டம் கொடுத்துருவாங்க. என்ன அழகி? உலக அழகி. அமனத்தோடு என்ன உலக அழகி? ஆணழகன். ஆமா, ஆணழகன். உலக ஆணழகன் யாரு? அமனத்தோட நிக்கிறவ உலக ஆணவன். பொம்பளை வந்து நம்ம நாட்டுக்காரே, நம்ம நாட்டு 4-5 பொம்பளை போய் உலக அழகி அமனத்தோட நின்று பட்டம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இல்ல மானக்கேடு நமக்கு. என்னது இவங்க எப்படி? இவங்கதான் வந்து நாட்டை காப்பாத்துறவங்க. இவங்கதான் நாட்டை காப்பாத்துறவங்க. என்ன நாடு முன்னேறிச்சு. இப்ப வந்து அமெரிக்கா வந்து நிறைய என்னது ஆண் அழகி உலக அழகி பட்டம் நிறைய தடவை வாங்கியிருக்குது. அந்த நாடு முன்னேறிடுச்சா? உலக அழகி பட்டம் வாங்குற நாடுகள் ஏதாவது முன்னேறி இருக்கான்னு பாருங்க. ஆப்பிரிக்கா காரிகளோட 2 ஒருத்தர் வாங்கியிருக்காளுங்க உடல். அப்ப அந்த ஆப்பிரிக்கால முன்னேறிடுச்சா? இங்கதான் இந்த புறத்தை வச்சு ஏமாந்து போறது. அது
இவரும் புறத்தை பார்த்து ஏமாந்துருக்காரு. யாரு? விவேகானந்தரும் புறத்தை பார்த்து ஏமாந்துருக்காரு. ஓ எப்படி ஏன்னா சாமி சொல்றீங்க? ஆமா, எவல்யூஷன் ப்ராசஸ் வந்து அகத்திலிருந்து தொடங்குது. எவல்யூஷன் ப்ராசஸ் என்பது அகத்திலிருந்து தொடங்குவது. உள் பரிமாணம் தான் விஷயமே. ஆ, 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 ஆ. பரிணாமம் என்பது ஓ உள்ளே டிஎன்ஏ ஏற்படுகின்ற மாறுபாடு, மரபணுவில் ஏற்படுகின்ற ஆமா. மாறுபாடு. விவேகானந்தருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ம். அதனாலதான் அவருக்கு பரிணாம அறிவு சித்தாந்தம் காட்டி பரிணாமத்தை அவர் எதிர்க்கிறாரு. ம், ம். அவர் நோயை ஏத்துக்கிறாருங்க. நோயை வந்து ஏத்துக்கிறாரு. நீங்க நோயற்ற வாழ்வே ம். குறைபற்ற சொல்றேன்னு சொல்றீங்க. அவர் சொல்றதை ஏத்துக்கொள்ள முடியலையே. நோயற்ற வாழ்வே குறை நீங்க சொல்றீங்க, அவர் நோய் உண்டுன்னு எழுதுறாரு. அப்படி என்னத்தை போய் அப்புறம் எப்படி? கான்ட்ராவர்சியா இருக்கு. ஆஹ் இப்ப இவங்க நீங்க அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, எப்படியே வாங்க மனம்தே கடவுள்னு சொல்லிட்டே இருந்தா என்னடா இனி ஏமாத்திட்டே இருக்கன்னு தெரிஞ்சு போகாதா? நாம ஒரு சாதாரண மனிதன், நாம எப்படி போகணும்? அங்கதான் எல்லாத்துக்கும் செருப்படி கொடுக்குது. உள்ளபடி முடிச்சுக்கலாம். மணி என்னாச்சு மாவாடி இது நேரம் ஆயிப்போச்சு. உள்ளபடி 1 மணி நேரம் ஆயிப்போச்சு. அடங்கொக்கமாக்கா நேரம் போறதே தெரியல. உள்ளபடி இன்னைக்கு கடுமையான நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் பவஹரி பாபாவோட நிறைய ரெஃபரன்ஸ், காந்திஜியோட பத்தி நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் ஆமா 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 இப்படி பேசிட்டு ஆமா 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 அதனால முடிச்சுக்கலாம். எல்லாம் பார்த்துட்டு வாங்க. உள்ளபடி இயற்கை புரிந்து கொள்ள சாபக்கேடுதான் அத்தனை துன்பத்துக்கும் காரணம். வேற வழியே இல்லை. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். காலையில் 4 மணிக்கு 4:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி. நன்றி சாமி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.